வீரபாண்டியன் பட ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க. இது காலையிலேருந்து ஷூட்டிங் நடக்கல. ஃபெஃப்சி சைட்லேருந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எங்கள் அழைப்பை ஏற்று எங்கள் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு வந்த பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ட்ரைக்கு கிட்டத்தட்ட ஒரு 35-40 நாளாக வேலை நிறுத்தம் நடந்து இப்போ தான் மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணோம் ஒர்க்கு. லாஸ்ட் வீக்கு ஹாஃப் டேக்கு மேலே ஹாஃப் டே ஒர்க் பண்ணிவிட்டு ஹாஃப் டேக்கு மேலே ஒர்க் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் டே ஸ்டாப் பண்ணாங்க. அப்புறம் ½ அன் ஹவரில் மறுபடியும் இல்லை ஒர்க்கை ரெஸ்யூம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெஃப்சி சைடு சொல்லி ஒர்க்கை ரெஸ்யூம் ஆச்சு. திருப்பி நேற்று செகண்ட் சண்டே பெர்மிஷன் வாங்கணும். ஃபெஃப்சிலேருந்து பெர்மிஷன் அப்ளை பண்ணியிருந்தோம், பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. திருப்பியும் லாஸ்ட் மினிட்ல ஏதோ மீட்டிங் இருக்குது, அதனால் யாருக்கும் பெர்மிஷன் தரலன்னு சொன்னாங்க. நாங்கள் அதை யதார்த்தமாக நம்பி நேற்று மறுபடியும் ஷூட்டிங் நடக்கலை. பட்டு எங்கள் படம் மட்டும்தான் ஷூட்டிங் நடத்தாமல் பண்ணியிருந்தாங்க. மற்ற ஷூட்டிங்ஸ் எல்லாம் நேற்று நடந்திருக்குது. நேற்று விக்ரம் சார் படம், யூடிவி படம்லாம் ஒர்க்கு நேற்று நடந்திருக்குது. அப்போ தான் ஏதோ இன்டென்ஷனலாக பண்ணுறாங்க, என்ன ப்ராப்ளம்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழப்பம் வந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் மறுபடியும் 7 மணிக்கு கூப்பிட்டு இல்லை ஒர்க்கு நீங்கள் அமீர் அவரோட பேசி அந்த பருத்திவீரன் இஷ்யூ சால்வ் பண்ணலன்னா 7 மணிக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். கேமராமேன் யூனிட்டு, கிரேன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க, நீங்கள் லைட்மேன்லாம் வரமாட்டாங்க, நீங்கள் ஷூட்டிங் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ரைட்டிங்கில் கேட்டோம். இது நீங்கள் சொல்கிற ரீசன் எங்களுக்கு ரைட்டிங்கில் கொடுங்க, இந்த ரீசன்ஸ்க்காக நாங்கள் ஷூட்டிங் அலோவ் பண்ண மாட்டோம், ஷூட்டிங் கோஆப்ரேட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ரைட்டிங்கில் கொடுங்கன்னு. பட் ரைட்டிங்னு கேட்டோம்னா யாருமே அது ரைட்டிங் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இஷ்யூ ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அதை வேற இண்டிவிஜுவலோ இல்லை அமைப்போ அதில் தலையிட்டு அதற்கான தீர்வை கொடுக்க முடியாது. அவங்களுக்கும் தெரியும் அவங்க இப்போ கிளைம் பண்ணுறது இல்லீகல்னு சொல்லிட்டு. பட் அவங்க ரைட்டிங்கில் கொடுக்காம இதை இன்டென்ஷனலாக ஃபோர்ஸ்டாக இந்த விஷயத்தை யாருக்காக எதுக்காக ரைஸ் பண்ணி தேவையில்லாமல் இத்தனை கோடி பொருள் செலவில் எல்லாம் செட்டெல்லாம் போட்டு ஆல்மோஸ்ட் 30-35 நாளாக ஒர்க் வேறு ஸ்ட்ரைக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாரோட டேட்ஸும் மறுபடியும் அசம்பிள் பண்ணி இப்போ சந்தானம் சார் எல்லாரும் டைரக்டர் எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க, அவங்களுடைய டேட்ஸை நாங்கள் மறுபடியும் அசம்பிள் பண்ணி திருப்பியும் ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஷூட்டிங் அசம்பிள் பண்ணியிருந்தோம். பட் தொடர்ந்து 4-5 நாளாக ஏதோ ஒரு சின்ன இன்டரப்ஷனு, மறுபடியும் ஒர்க் கோஆப்ரேஷன் இல்லை, அப்படி இப்படின்னு மாற்றி ஓரலாகவே கொண்டு வந்துட்டுருக்காங்க. எதையும் ரைட்டிங்கில் கொடுக்காம வாலண்டியராக எங்களை டேமேஜ் பண்ணணுங்கிற காரணத்தோடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மார்னிங் ஒரு 3-4 நாளாக ப்ரொடியூசர் கவுன்சில் சைடு நம்ம கோஆர்டினேட் பண்ணப்போ அவங்க மேக்ஸிமம் எங்களுக்கு கோஆப்ரேட்டிவாக இருந்து என்ன பிரச்சனைகள் சால்வ் பண்ண முடியுமோ எல்லாம் பேசி சால்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இன்றைக்கி காலையில் இப்படி நடந்ததுன்னு சொன்னப்போ எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. சரி எல்லாரும் வர்றோம், ஸ்பாட்டுக்கு வர்றோம், என்ன நடந்துச்சுங்கிறது பாருது. எல்லாரும் வந்த எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த இஷ்யூ என்னங்கிறது ப்ரொடியூசர் கவுன்சிலும் தலையிட்டு இதை கொஞ்சம் சீக்கிரம் சால்வ் பண்ணி இது பண்ணணும். ஏன்னா தொடர்ந்து இன்னைக்கு இந்த ஷூட்டிங்கு நாளைக்கு இன்னொரு ஷூட்டிங்லேயும் இது நடக்கலாம். டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஹோல்டு இல்லாமல் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு ஃபீலிங் இருக்குது. ஸோ கொஞ்சம் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணும். எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு ஓரலாக. பட் ஃபெஃப்சி சைடு பேசுகிறப்ப தெளிவாக சொல்கிறாங்க, இது அமீர் சார் மேட்டருக்காக அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அவருக்காக நாங்கள் இது பண்ணுறோங்கிறது தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு ஷூட்டிங் மட்டும்தான் பாதிக்கப்படுதுங்க, வேற ஷூட்டிங் எதுக்கும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு ஷூட்டிங் தான் பிரச்சனையில் இருக்குது. அதனால இது அவருடைய தூண்டுதல் தாங்கிறது என்னோட ஃபீலிங்கு. இல்லை நேரடியாக அவரும் வர்றது இல்லைங்க, லைனில் அவரும் வர்றது இல்லை. என்ன பிரச்சனைங்கிறது ஃபர்ஸ்ட் அவரு தெரியப்படுத்தணும். எதிர் அவருக்கு டைரக்டர் யூனியன் ஒரு பாடி இருக்கு, எங்களுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில்னு ஒரு பாடி இருக்கு. அப்படி ஏதாவது பிரச்சனைனா கூட ஃபெஃப்சிக்கு ஒரு விஷயம் அப்ஜெக்ஷன் பண்ணா கூட ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு தெரியப்படுத்திருக்கலாம். யாரும் அது நாங்க உள்ள தலையிட மாட்டோம்னு யாரும் சொல்ல போறது. அது இல்லாம இஷ்யூ கோர்ட்ல இருக்கு. ஒரு சிவில் கேஸ் இருக்கிறப்ப நானோ அமீரோ இண்டிவிஜுவலா இல்ல அமைப்புகளோ இண்டிவிஜுவலா உள்ள தலையிட்டு பண்றதுங்கிறது கரெக்டா இருக்காது இந்த விஷயத்துல. அதனாலதான் அவங்க ரைட்டிங்ல தரமாட்டாங்க. லீகலா ராங்குன்னு காட்டி தான் ரைட்டிங்ல வராம எல்லாமே ஓரலா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பிளாக்மெயிலிங்கிற மூட்ல தான் வந்துகிட்டு இருக்க ஒழிய ஒரு ரைட்டிங்ல கமிட்டடா நாங்க இந்த ரீசனுக்காக அவங்க வர்றது கிடையாது. ஏன்னா அவங்களுடைய பாயிண்ட் ராங்குங்கிறது, லீகலா ராங்குங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியும். இல்ல இன்னைக்கு கமிட்டி மீட்டிங் கூப்பிட்டு அவசர கூட்டம் கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு இந்த இஷ்யூ எல்லாரும் அவசர கூட்டத்தில் எல்லா ப்ரொடியூசர்ஸும் கலந்துக்கிட்டு அவங்க இதுக்கு என்ன
யார் ரெஸ்பான்சிபிள், இந்த டேமேஜுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்ங்கிறது டெஃபினட்டா அவங்க இல்லைங்க. அவங்களுக்கு என்னன்னா எல்லா யூனியனுமே பெப்சி கீழே தான் இருக்குங்க. இவங்க இந்த 2 யூனியன் ஒர்க் பண்ண வரலன்னா ஷூட்டிங் நடத்த முடியாது ப்ராக்டிகலி. இப்போ கேமரா அசிஸ்டன்ஸும் லைட்மேன்ஸும் கிரேன் ஆப்ரேட்டரும் வரலன்னா நீங்க மற்ற கிராஃப்டை வச்சுக்கிட்டு நம்ம பண்ண முடியாது. பிளஸ் அவங்களுக்கும் வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அவங்க பயப்படுறாங்க. அவங்க என்னோட வருத்தம் என்னன்னா நீங்க ரைட்டிங்ல கேளுங்க, அதுக்கப்புறம் ஒர்க்கை நிறுத்துங்கிறது தான் நம்ம கேட்கறோங்க. ஓரலா சொல்றாங்கிறத வச்சுட்டு நீங்க டிசிஷன் எடுக்க வேண்டாம். ரைட்டிங்ல கேட்டுட்டு நீங்க ரைட்டிங்ல கொடுத்தாங்கன்னா நீங்க ஒர்க் பண்ணாம இருங்க. இல்ல என்னோட ஒரே கிளைம் என்னன்னாங்க, இப்ப பருத்தி வீரனுக்கு அப்புறம் இது 5வது படம் நம்ம ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. ஒரு கம்ப்ளைண்ட் மேல வந்து இவங்க டேட்டா தரல, இவங்க பேமெண்ட் தரலன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. பட் அவர் வந்து இப்ப பருத்தி மௌனம் பேசியது, அதுக்கப்புறம் இது 5வது படம், இப்ப 4வது படம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேங்க யோகி. அதுல மௌனம் பேசுறது மட்டும் வேற புது ப்ரொடியூசர், அதுல கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாதுங்க. நீங்க எந்த இது வேணாலும் எடுங்க, அவர் ஃபர்ஸ்ட் காப்பி வாங்கிக்குவாரு. பேமெண்ட்ஸ் நான் என்னால ப்ரூவ் பண்ண முடியும். இதே பெப்சி 24 கிராஃப்ட்ல எத்தனை கிராஃப்ட்ல அவருக்கு பெண்டிங் இருக்கு. ராம் படத்துல எத்தனை 4 லெட்டர் தரணும், நான் லேப்ல இருந்து எடுத்து 4 லெட்டர் தரணும். எல்லா கிராஃப்ட்லயும் பெண்டிங் இருக்கு. வணக்கம், சுராஜ் பேசுறேங்க. நானும் பெப்சியில் ஒரு அங்கத்தினர் தான். இப்போ கண்டினியூஸாக இப்போ என் படம் மட்டும் ஷூட்டிங் பாதிக்கப்படுது. ஒரு 4 நாள் முன்னாடி வந்து திடீர்னு லைட்மேன்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம் சார் அப்படின்ட்டாங்க. என்ன ப்ராப்ளம், இது பேட்டா கிட்டா தரலையான்னு அப்படின்னு கேட்டேன். இல்லை பேட்டெல்லாம் கரெக்டாக கொடுங்க. அப்புறம் ஏன் நிறுத்துறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் எங்களுக்கு பெப்சிலேருந்து ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா. சார் அப்போ ரைட்டிங்கில் கொடுக்க சொல்லுங்கள், நானும் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி நிறுத்திடலாம் அப்படின்னா. இல்லை சார் அப்படி பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அவங்களே வந்தாங்க, வந்து சரி ஓகே சார் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு இப்போ சந்தானம் டேட்டெல்லாம் ரொம்ப பிஸி. படத்தில் சந்தானம் அனுஷ்காலாம் நடிச்சிட்டு இருக்காங்க, அவர் டேட் ரொம்ப பிஸி. அதனால வந்து செகண்ட் சண்டே ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு இருந்தோம். திடீர்னு நேற்று ஈவினிங் என்கிட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னது, இல்லை சார் நம்ம நாளைக்கு பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்னு. என்னன்னா ஆல்ரெடி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, பெப்சியில் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பண்ண முடியாது அப்படின்னாங்க. சரி ஓகே பெப்சியில் முடிவு எடுத்தால் பண்ணிக்கலாம், பண்ண வேண்டாம் அப்படின்ட்டேன். அப்புறம் கட் பண்ணால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் மற்ற படம் ஷூட்டிங் நடக்குது, நம்ம படம் மட்டும் தான் நடக்கலைனாங்க. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாரும் ஆர்டிஸ்ட்லாம் ஃபோன் பண்ணி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டேட் கேட்டுருந்தேன். ஸோ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போடுங்க. ஏன்னா எனக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங் நான் ஹைதராபாத் போகணும். அங்கே அனுஷ்கா கார்த்திக் சந்தானம் சம்மந்தப்பட்ட சீன்ஸ் எல்லாம் வர எடுக்கணும். அதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் அவர் போட்டோம். நேற்று இன்னைக்கு ஒர்க்கு நான் முடிச்சுட்டு இருந்தேனே, எனக்கு வந்து ஆஸ் பர் ஷெட்யூல் ஷூட்டிங் போயிருக்கோம். பட் இந்த ஒரு நாள் இல்லைன்றதுனால நான் மறுபடியும் இந்த செட்டு வந்து மறுபடியும் எனக்கு ஒரு 15 நாள் இந்த செட்டு வெயிட்டிங்கில் இருக்கணும். ஏன்னா எனக்கு முடியாது, சீன் முடியாது, எனக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாள் ஷூட்டிங் நான் நடத்தி ஆகணும் இங்கே. இப்போ இல்லைன்றதுனால இப்போ இந்த ஷெட்டு வெயிட்டிங் வச்சுட்டு ஆல்ரெடி ஸ்ட்ரைக்குனால ஒரு 40 days செட்டு வெயிட்டிங்லேயே இருந்தது. இப்போ மறுபடியும் ஒரு 15 நாள் செட்டு வெயிட்டிங்கில் இருக்கணும். இப்போ நான் அங்கே அனுஷ்கா வர வச்சு பண்ணோம். டோட்டலாக இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கு ரிலீஸ் டேட் தள்ளி போயிடும். எனக்கு அடுத்த கமிட்மெண்ட்டுகள் இருக்குது, ரிலீஸ் டேட்டு தள்ளி போயிடும். இப்போ விட்டோம்னா மறுபடியும் சத்தான டேட்டெல்லாம் பிடிக்க முடியாது. கார்த்திக் நைட் அண்டே நானும் கார்த்திக் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் என்ன ரீசன் தெரியல, திடீர்னு நிறுத்துறேன். இன்னைக்கு 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சுட்டேன், வண்டியெல்லாம் வர சொல்லிட்டேன், எல்லாம் ரெடினா மற்ற எல்லாம் கிராஃப்ட் வந்துட்டாங்க. பட் லைட்மேன்ஸ் அண்ட் நம்ம கேமரா அசிஸ்டன்ட் மட்டும் பாவம், அவங்கள சொல்லி தப்பு இல்லை. அவங்க சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு ஆர்டர் வருது சார், நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது நாங்கள் எப்படி சார் அப்படியே வெளியே வந்து நின்றுருக்காங்க. பட் உள்ளே வர அவங்களுக்கு ஆர்டர் தரல அவங்களுக்கு. அப்புறம் நான் சொன்னேன், சரி நான் இப்போ எழுதி தர சொல்லுங்கள், ப்ரொடியூசர் கூப்பிட்டு பேசலாம். ஏன்னா டெய்லியும் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்தால் எனக்கு டேட்ஸ் ஆகுது, சீன்ஸ் எடுக்க முடியல என்னால். ப்ராக்டிக்கல் ப்ராப்ளமாக இருக்குது. நானும் பெப்சியில் ஒரு ஆள் தான். பட் அது ப்ரொசீஜராக பண்ணாங்களேன்னா ஓகே. என் படம் மட்டும் ஷூட்டிங் நிற்கிதுன்னு போது தனிப்பட்ட முறையில் நாங்கள் பாதிக்கப்படுறோம் இல்லைங்களா? அது